நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் கட்சி சக்தியாக தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய யுக்தியோடு முதலில் இந்தியா முழுவதும் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த மாபெரும் இயக்கம் 53 ஆண்டுகளை கடந்து 54வது ஆண்டிலே பயணிக்கிற இந்த வேளையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் நேற்று ஒரு எழில் நிறைந்த அழகான சிறிய கிராமம் ஒன்றில் மக்களோடு மக்களாக அவர் தனது செவ்வியை வழங்கியிருக்கிறார். அவருடைய பேட்டியில் நிதானம் தெரிந்தது. கடந்த கால ஆட்சியினுடைய மிகச் சிறந்த சாதனைகளை சுட்டிக்காட்டிய திருமதி சசிகலா அவர்கள் கடந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செய்யாததை 1977ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு குழந்தைகள் நலன் மட்டுமல்லாமல் கல்லூரி படிப்பை பள்ளிக்கு கொண்டு வந்து சாதனை செய்ததையும், அகில இந்திய அதிமுக இன்றைக்கு இந்தியாவில் 540க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியில் எல்லாவித சர்வதேச பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கும் நிலைக்கு 1980இல் அவர் நடத்திய ஒரு மாபெரும் மாற்றத்தையும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்கு வழங்கிய ஏராளமான சாதனைகளையும் சொல்லி மகிழ்ந்தார். தோழர்களே, இன்றைய ஆட்சியினுடைய அனர்த்தம், கண் துடைப்பு, வாக்குறுதிகள், இயலாமை, சட்ட ஒழுங்கு, கெட்டுப்போன நிலை, விலைவாசி உயர்வு, பத்திரப்பதிவு, இப்படி ஏராளமான அழுத்தங்களை ஆளும் திமுக மக்களுக்கு கொடுப்பதையும் யார் வந்து சொன்னாலும் கவனமாக சிந்தித்து உங்கள் வாக்கை அளியுங்கள் என்று கூடியிருந்த மக்களுக்கு சிறந்த ஒரு உரிமையை ஜனநாயக ரீதியில் அவர் கருத்தை வைத்தார். அவருடைய கருத்தை ஒரு பத்திரிகையாளனாக நான் அவதானிக்கின்ற போது ஏராளமான தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். தெளிர்ந்த ஒரு அழகான ஓடையில் சிறிய கற்களை போட்டாலும் கூட கலங்காமல் ஆற்று நீர் அந்த படுகையில் ஓடிக்கொண்டிருந்ததை போல் எனக்கு புரிந்தது என்பதுதான் உண்மை. தோழர்களே, அவர் 3 கருத்துக்களை இது தவிர வலியுறுத்தினார். முதலாவது கருத்து, 1992களுக்கு பின்பு கருணாநிதி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் 72க்கு பிறகு அந்த துரோகத்தினுடைய சாயல் இன்றும் நடக்கிறது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் குறிப்பிட்டு காட்டியதை நானும் சொல்கின்றேன். எம்ஜிஆருக்கு எப்படி நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டதோ அந்த துரோகத்தின் சாயல் இன்றும் 50 ஆண்டுகளுக்கு பின்பும் கூட அது தொடர்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமில்லை தோழர்களே, சாதி ஆதிக்கம், மிகப்பெரிய வர்க்க ஆதிக்கத்தை ஒழித்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகளை ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமான அதிகாரத்தை பகிர்ந்தளித்ததையும் சுட்டிக்காட்டிய அம்மையார் அவர்கள் நான் எந்த நிலையிலும் எமது 2 தலைவர்களின் அடியொட்டிய வாழ்க்கையை இந்த சசிகலா தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்கின்ற அறைக்கூவலை, இதில் ஒரு மிக ஆழமான நுணுக்கமான செய்தியை உலகத் தமிழர்களுக்கு வழங்கியிருக்கிறார். நம்ம பேசுவோம், இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க ஆய்வாளர் நம்முடைய கண்ணியத்துக்குரிய துரை கருணா அவர்கள், மரியாதைக்குரிய நித்யானந்தம் அவர்கள், வெளிப்புற படப்பிடிப்பினுடைய இளந்தமிழ் ஆர்வலர், உங்கள் அனைவரையும் சார் வணக்கம், உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். வணக்கம். இளந்தமிழ் சார், நீங்கள் முதல்ல ஆரம்பியுங்கள். அதிமுகவினுடைய வரலாறை குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னார். நான் அதை சொல்லவில்லை, அவருடைய முக்கியமான சில விஷயத்தை சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி ஆரம்பிங்க? 53 ஆண்டுகளை கடந்து 54ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான விசுவாசிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய சார்பில் நம்முடைய நல்வாழ்த்துக்களை
இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் நடந்த புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன்காடு என்கின்ற பகுதியில் நடந்த அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு தெளிந்த உரையை, இந்த இயக்கம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதையை, இந்த இயக்கம் கடந்து வந்த பாதையின் ஊடாக தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சாதனைகளை, பணிகளை எடுத்துரைத்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விளம்பர திமுகவினுடைய அவலத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, வருங்காலத்தில் இந்த ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் மக்களாட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விளம்பர திமுக செய்யக்கூடிய இந்த செப்படி வித்தைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு யார் வந்து என்ன சொன்னாலும் சரியான முடிவை மக்கள் எடுத்து மீண்டும் கழகத்தை ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அப்படி அமர்கின்ற போது விவசாயிகளுக்கான பல நல்ல திட்டங்களை தாம் வகுத்து வைத்திருப்பதாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் உறுதி பூண்டிருப்பதாகவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று சொன்னது ஒரு மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். அதே போல அந்த நிகழ்ச்சியின் ஊடாக இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே பள்ளி கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை, அதாவது முந்தியெல்லாம் 10ஆம் வகுப்பு முடிந்த பிறகு 11ஆம் வகுப்பு என்பது SLC ஆகவும் அதற்கு அடுத்த ஆண்டு படிப்பு PUC என்று கல்லூரியில் படிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தபோது பள்ளி கல்வியை முடித்து கல்லூரிக்கு சென்று பயில வேண்டும் என்று சொன்னால் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்ற சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்கு பயணம் செய்து கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் சென்று படிப்பதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்களினால் அவர்கள் பாதியிலேயே அந்த பள்ளி கல்வியோட படிப்பை நிறுத்துகின்ற ஒரு சூழல் இருப்பதை அறிந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்தில் அந்த PUC படிப்பை +1 +2 என்று 2 ஆண்டுகள் அதிகமாக பள்ளியிலேயே படிக்கக்கூடிய ஒரு அரிய மகத்தான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தம்முடைய உரையிலே எடுத்து கூறினார்கள். அதே போல சின்னஞ்சிறிய பிஞ்சு குழந்தைகள் ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் குழந்தைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியாத சூழல் இருப்பது என்பதை நன்கறிந்த இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், காமராஜர் ஐயா அவர்கள் ஏற்கனவே அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாலும் அது குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களிலும் பெரும்பகுதி தனியாருடைய பங்களிப்பில் அந்த மதிய உணவு திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அழுத்தம் இருந்த காரணத்தினால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை அரசே ஏற்று நடத்த வேண்டும், அனைத்து பள்ளிகளிலும் தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மதிய உணவு என்பதோடு நல்ல சத்தான தரமான உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை தீட்டி அந்த முதலமைச்சரின் சத்துணவு திட்டம் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்து அதை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் அந்த பள்ளியிலே சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமானதோடு சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு சத்தான உணவு, வயிறார உணவு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய மூளை வளர்ச்சி அதிகமாகின்ற அதே நேரத்தில் அவர்கள் பசியில்லாமல் படிக்கும் பொழுது படிப்பிலே கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுவதை அறிந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு கல்வியிலே ஒரு புரட்சியாக இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கையில எந்த குறிப்பும் கூட இல்லாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் மொத்தம் இருந்தது? 156 கல்லூரி இருந்தது. அதில் 63 அரசு கல்லூரி, 65 கல்லூரிகள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், ஒரு 28 கல்லூரிகள் முழுக்க தனியார் துறை கல்லூரிகளாக இருந்து சொல்லி அந்த புள்ளி விவரத்தை மிக தெளிவாக குறிப்பு எதுவும் இல்லாமல் சொன்னது மிகுந்த மலைப்பாக இருந்தது. அதே போல பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் எத்தனை கல்லூரிகள் இருந்தது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டத்திட்ட விதிகளில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை களைவதற்கு புதிய சட்டங்களை இயற்றி தளர்வுகளை கொண்டு வந்து ஏராளமான பொறியியல் கல்லூரிகளை திறந்ததன் காரணமாக இன்றைக்கு உலக அளவில்
தமிழ்நாட்டு பொறியியல் மாணவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் பொறியியல் படித்த அந்த பொறியியலாளர்கள் தான் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பெருமிதம் தரக்கூடிய செய்தியும் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி அடுக்கடுக்காக அது போலவே நீங்க உங்களுடைய அறிமுக உரையில குறிப்பிட்டது போல ஒரு குடும்பமாக அல்லது வழி வழியாக வாரிசுகள் மட்டுமே வகித்து வந்த அந்த கிராம நிர்வாக அலுவலர் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மணியக்கார், நாட்டாமை என்றெல்லாம் அந்த காலத்துல வழக்கு மொழியிலே சொல்லப்பட்ட அந்த பதவியை அதை அரசு பதவியாக மாற்றி அதற்கான தேர்வுகள் வைத்து எந்த ஜாதி மதத்தை சார்ந்தவரும் அந்த கிராம அலுவலர் VAO பணிக்கு அதை அரசு பணியாக்கி அந்த சாதிய கட்டமைப்பிலிருந்து இறுக்கத்தை தளர்த்துவதற்கான ஒரு புரட்சிகரமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அது நடைமுறையில் இருந்து வெற்றிகரமாக மக்களுக்கு தேவையான பணிகள் நடந்து வருகின்றன என்பதையெல்லாம் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போலவே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த சத்துணவு திட்டத்தை எப்படியெல்லாம் விரிவாக்கம் செய்தார்கள், மேலும் அந்த பெண்களுடைய கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த விலையில்லாத சைக்கிள் முதலிலே மாணவியர்களுக்கு கொடுத்து பின்னர் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் கொடுத்து மடிக்கணினி கொடுத்து புத்தகப்பை கொடுத்து புத்தகம், நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள், கணித உபகரண பெட்டி என்று அடுக்கடுக்கான அதாவது சீருடைகள் என்று இந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த பார்வை முழுவதும் கல்வியிலையும் குறிப்பாக ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் தான் இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றம் அடங்கியிருக்கு என்பதை மிக நன்றாக புரிந்து கொண்டு அந்த தலைவர்கள் தம்முடைய பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள், வெற்றியும் கண்டார்கள், தொடர் வெற்றியை கண்டார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மீண்டும் கழகம் வெற்றி பெற்றால் மட்டும் போதாது, நல்ல தலைமை இருந்தால்தான். இதுதான் நேற்றைய உரையில் இருக்கக்கூடிய நான் முக்கிய செய்தியாக பார்க்கிறேன், ஹைலைட் என்று சொல்லக்கூடிய விஷயம். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நல்ல தலைமையின் கீழ்தான் ஒரு நல்ல மக்களாட்சியை நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இதை அனைவரும் புரிந்து கொண்டு வரும் தேர்தலிலே இந்த காட்டாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொள்ளைக்கார கூட்டமாக இருக்கக்கூடிய விளம்பர திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சூளுரையை ஏற்க வேண்டும். உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய உண்மையான தொண்டர்கள், புரட்சி தாயின் விசுவாசிகள் அனைவரும் ஒன்றிணைந்து கழகத்தை மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவதற்கான வேலையை செய்ய வேண்டும். தமிழகத்திற்கு உண்மையான ஒரு விடியலை கொடுக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதையே நான் குறிப்பிட்டு இதை என்னுடைய முதற்கட்ட கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். துரைக்கண்ணா சார், சொல்லுங்க. ஒரு இந்திய வரலாற்றில் நான் சொன்ன மாதிரி ஒரு மாபெரும் கட்சி, இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் ரீஜனல் பவர் என்று சொல்லுவாங்க, ஸ்டேட் லெவலில் ஒரு கொள்கை முழக்கம், எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குறிப்பிட்டது சரியானது. இந்திய தேசிய அரசியலில் குறிப்பாக தமிழக அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க ஒரு இயக்கமாகத்தான் இன்றளவும் கூட இருந்து வருகிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர் 17 இந்த இயக்கத்தை தொடங்கினார். தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கத்திற்கு தான் தலைமையேற்று வருவதாகத்தான் பல்வேறு கூட்டங்களில் புரட்சித் தலைவர் பேசியதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 நிமிடத்தில் சொல்லிடுறேன். 1953 புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்து கிட்டத்தட்ட 19-20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார். இந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லலாம். 1957, 62, 67, 71 இந்த 4 தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். 67 திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தவுடனே அந்த வெற்றி செய்தி கிடைத்து திராவிட மாணவர் முன்னேற்றக் கழகத்தினர் பேரறிஞர் அண்ணாவை சந்திக்க சென்ற பொழுது இந்த வெற்றிக்கு காரணமானவர் மருத்துவமனையில் இருக்கிறார், அவருக்கு சென்று வாழ்த்து தெரிவித்து மாலை அணிவித்து விட்டு பின்னர் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றிக்கு தலைவருடைய புரட்சித் தலைவருடைய அந்த உழைப்பு என்பதும் அவருடைய செல்வாக்கு என்பதும் எந்த அளவிற்கு பயனளித்தது என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முழுமையாக உணர்ந்திருந்தார். அவரே சொல்லியிருக்கிறார், நான் சென்ற வாகனத்தில் இருந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியை பார்த்துவிட்டு விவசாய பெருமக்களும் கூலி தொழிலாளர்களும் ஓடி வந்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா என்று என்னை கேட்டார்கள்.
அப்படின்னு சொல்லி அண்ணாவே பதிவு பண்ணியிருக்கார். யதார்த்தமாக பேசக்கூடியவர். நிச்சயமாக அவர் அந்த உண்மையை உணர்ந்தார். அதனால தான் திமுகவில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் 1959 ஒரு முறையும் 1963 ஒரு முறையும் பெருந்தலைவர் காமராஜரை என் தலைவர் என்றும் அண்ணாவை வழிகாட்டி என்று சொன்னதற்காக திமுக முக்கிய பிரமுகர்கள் போய் புரட்சித் தலைவரை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும், எந்த காமராஜரை வீழ்த்த வேண்டும், எந்த காங்கிரஸை அகற்ற வேண்டும் ஆட்சியிலிருந்து என்று பாடுபடுகிறோமோ அந்த காமராஜரை தலைவர் என்று சொல்லுகிறவர் நம்ம திமுகவில் எப்படி இருக்கலாம் என்று போனார்கள். கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் பலரும் திமுகவில் பேரறிஞர் அண்ணாவுக்கு அடுத்த நிலையில் இருந்த பல தலைவர்கள் முன்னணியினர் போய் கேட்குறாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைத்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் போவீங்க? ஒரு நாளைக்கு 10 கூட்டம் அட்டன் பண்ணுவீங்களா? 10 கூட்டத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு 1000 பேர் என 10,000 பேரை சந்திப்பீர்களா? ஆனால் நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் திரை அரங்குகள் மூலம் ஒரு நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறார். அவர்களிடம் திமுகவினுடைய கொடியை, கொள்கையை, சின்னத்தை கொண்டு சேர்க்கிறார். அதுதான் நமக்கு வாக்குகளாக வருகிறது. எம்ஜிஆரை வெளியேற்றினால் அவருக்கு துளி கூட சேதாரம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரும் சேதத்தை, இந்த கட்சியினுடைய வெற்றியை பாதிக்கும் என்று பேரறிஞர் அண்ணாவே சொன்னாருங்கிறது தான் வரலாறு. எனவே அந்த வகையில் இந்த திராவிட இயக்கத்தின் வெற்றிக்கு நீட்சியாக இருந்த அவர் பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு 69 அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவர் இடத்தில் யார்? நாவலர் நெடுஞ்செழியனா கலைஞர் கருணாநிதியா என்கிற நிலை வந்த பொழுது கலைஞர் கருணாநிதி பக்கம் நின்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவர் ஒரு சாமர்த்தியசாலி, தீவிரமாக காங்கிரஸை எதிர்ப்பார், நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு மிதவாதி, எனவே இவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் திமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்களை முன்னணியினை சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரை முதலமைச்சராக்கினார். திரு கருணாநிதி அவர்களை அவர் 72 என்ன துரோகம் செய்தார் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும். அந்த துரோகத்தினுடைய நீட்சி இப்போது வந்ததைத்தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சுட்டிக்காட்டினார். தன்னை வளர்த்து ஆளாக்கி தன்னை ஒரு முதன்மை பொறுப்புக்கு கொண்டு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது கருணாநிதி எப்படி வன்மம் பாராட்டி சதி செய்து அவரை நீக்கினாரோ அதுபோல ஒரு புறக்கணிப்பு இப்போது இருக்கிறது என்பதைத்தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னார். மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த உடனே அவர் இடத்திற்கு யார் தகுதியானவர் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற முதன்மை நிர்வாகிகளிலிருந்து, அமைச்சர்களிலிருந்து, கடைசி தொண்டன் வரையிலும் இந்த இடத்திற்கு தகுதியானவர் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா என்றுதான் அனைவரும் வரிசையில் நின்று, அம்மா முதல்வர் பொறுப்பையும் நீங்கள் ஏற்க வேண்டும், பொதுச் செயலாளர் நீங்கள் இருக்க வேண்டும், அம்மாவை போலவே ஆட்சியும் கட்சியும் நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும், உங்களை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் காலச்சூழல் வேறு மாதிரியாக அமைந்து விட்டது. எத்தகைய சதி செயலில் யார் ஈடுபட்டாலும் காலம் ஒரு தீர்ப்பை எழுதும், அது விரைவில் வரும் என்று நம்பலாம். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சி கட்சியாக இருக்கிறது. 31 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணை ஆண்ட கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77, 80, 84 தமிழக அரசியல் தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை, ஆட்சிக் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுமே 1991, 2001, 2011, 2016 என்று 4 முறை ஆட்சியில் அமர்ந்து 6 முறை முதலமைச்சர், இடையில் ஏற்பட்ட சில சிக்கல்களை களைந்தெடுத்து 6 முறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மாநில வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதாவது அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய லட்சிய திட்டமான, உன்னத திட்டமான, அவருடைய மிகப்பெரிய கனவு திட்டமான சத்துணவு திட்டம். அந்த சத்துணவு திட்டத்தை கூட இன்றைக்கு பொதுவெளிகளில் பெருந்தலைவர் காமராஜருடைய மதிய உணவுடைய நீட்சியாக சொல்லுகிறார்கள். அதே போல் 1920களில் சென்னை மாநகராட்சியில் நீதி கட்சி போட்டது மதிய உணவுங்கிறான். சென்னையில் ஒரு பகுதியில் மட்டும் நீதி கட்சி உணவு போட்டது. மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு சில பள்ளிகளில், தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பள்ளிகளில் போட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அந்த மதிய உணவு திட்டம் இல்லை, 2 வயது குழந்தை முதல் வயதான பெரியவர்கள் வரை பயன்படக்கூடிய சத்துணவு திட்டம். இதற்கு தனியாகவே சத்துணவு கூடங்கள் அமைக்கப்பட்டது. 1,00,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகள் அங்கு உணவு உண்ணும் நிலை ஏற்பட்டது. இதில் ஒரு மிக முக்கியமான அம்சம், கிராம பகுதிகளிலே
அந்த 2 வயது 3 வயது குழந்தைகளை தூக்கி கொண்டு வேலைக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அந்த குழந்தைகளை இந்த அங்கன்வாடியிலும் சத்துணவு கூடத்திலும் விட்டுவிட்டு அவர்கள் வேலைக்கு சென்று வீடு திரும்புகிற பொழுது குழந்தை சாப்பிட்டு அவர்கள் ஓரளவுக்கு அந்த 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 சூழலில் நன்றாக வளர்ந்து அந்த சத்துணவு அமைப்பாளர்கள் சில அந்த பாடல்களை எல்லாம் சொல்லி அவர்களை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அந்த தாய்மார் வீடுக்கு திரும்பி தன் குழந்தையை எடுத்து வருவார். அப்படி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை, இந்த சத்துணவு திட்டத்தை யுனிசெஃப் நிறுவனம் பாராட்டியது, உலக வங்கி தலைவர்கள் பாராட்டினார்கள், அன்னை தெரேசா அவர்கள் பாராட்டினார்கள். அன்றைய தினம் இந்த சத்துணவு திட்டத்தை பிச்சைக்கார திட்டம், குழந்தைகளை மாணவர்களை தட்டேந்தும் திட்டம் என்று பேசியவர்களெல்லாம் மீண்டும் நாங்கள் முட்டை போடுகிறோம், பருப்பு போடுகிறோம், பாயசம் கொடுக்குறோம் என்று அதை கைவிட முடியாத நிலை. இன்றைக்கு சத்துணவு சாப்பிட்ட பல ஆயிரக்கணக்கானோர் வெளிநாடுகளில் வேலை பார்க்குறாங்க, பல அரசு உயர் அதிகாரிகளாக இன்று பணியாற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி. அதே மாதிரி தம்பி சொன்னது மாதிரி இந்த கிராம நிர்வாக அலுவலர்கள், நீங்கள் பாரம்பரியமாக கர்ணம் நாட்டாம கணக்கு பிள்ளை என்ற அந்த நிலையை மாற்றி சாதாரண தலித் மக்களும் சாதாரண நடுத்தர ஏழை எளிய மக்களும் படித்தவர்கள் அவர்கள் தேர்வு எழுதி வரலாம் என்று இன்றைக்கு வருகிற 14ஆம் தேதி அதற்கு ஒரு பெரிய விழாவையே எடுக்கிறார்கள். கிராம நிர்வாக அலுவலர்களாக புரட்சித் தலைவர்களாக நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்றவர்கள் மரியாதைக்குரிய நண்பர் போஸ் தலைமையில் ஒரு மிகப்பெரிய விழாவை தேவகோட்டையில் நடத்துகிறாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி புரட்சித் தலைவருடைய திட்டமானாலும் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவருடைய திட்டமானாலும் மக்களுக்கான திட்டமாக, இந்த மாநிலத்தை மேம்படுத்தும் திட்டமாக, சாதாரண சாமானிய அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வர வேண்டும், இங்கு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஏழை தாய்மார்களுக்கு அந்த இலவச கறவை பசுக்களாகட்டும், ஆடு மாடுகள் வழங்குவதாகட்டும், மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்குவதாகட்டும், இது மாதிரி இருந்தது. புரட்சித் தலைவர் ஏழை குடிசைகளுக்கு ஒரு விளக்கு மின் திட்டத்தை கொண்டு வந்தார். 5 ஏக்கருக்கு கீழே உள்ள நிலம் வைத்திருக்கிற குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அந்த விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல் ஒரே காலகட்டத்தில் 22,000 ரேஷன் கடைகள், அன்றைய தினம் தனியாரிடமிருந்த அந்த வியாபார பொருட்களை ஒரு முறை கூட்டுறவுத்துறைக்கும் உணவுத்துறைக்கும் கொண்டு வந்து அவர் ஆட்சி செய்த அந்த 10 ஆண்டுகள் எல்லா கடைகளிலும் ரேஷன் கடைகளிலும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அன்றைக்கி டின்னா அன்றைக்கு இன்றைக்கி 40-50 வயது கடந்தவர்களுக்கு தெரியும், 5 லிட்டர் டின் 10 லிட்டர் டின் என்று பாமாயில் வாங்கிட்டு போவாங்க. அரிசி தடை இல்லாமல் அந்த 10 ஆண்டுகளுமே வெளி சந்தையில் விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டார் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர். அதனுடைய நீட்சியாக அம்மா அவர்களும் வந்து இந்த இந்திய தேசத்தில் 3வது பெரிய அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய கட்சி, முதன்மை கட்சி, அதே போல் 51 நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்கள் உறுப்பினர் வச்சு 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்தவர். அப்படி இந்த மக்களால் போற்றப்பட்ட, மக்களால் நேசிக்கப்பட்ட அந்த இருவரும் தலைவர்கள், அந்த வழியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போது செல்கிறதா என்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலை மாறி மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் போர்க்குரலை எழுப்பியிருக்கிறார். புதுக்கோட்டையிலே அந்த மண்ணிலே அவர் இந்த முழக்கத்தை எழுப்பியிருக்கிறார். நிச்சயமாக சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அதிமுகவை கொண்டு வருவதற்கான அந்த பூர்வாங்க பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. வெளிப்படையாக வந்து மக்களை எல்லா பகுதிகளுக்கும் சென்று சந்தித்து மக்களை மட்டுமல்ல கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த அந்த வாக்காளர்களையும் தம் பக்கம் இழுப்பதற்கான அந்த முன்முயற்சியை அவரும் தொடங்க வேண்டும். அவரை சார்ந்து நிற்கிற மரியாதைக்குரிய ஓபிஎஸ் உள்ளிட்ட பலருமே இந்த முன்முயற்சியை எடுத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் சாதாரண சாமானிய மக்களிடமிருந்து அதிமுகவில் பயணிக்கிற தொண்டர்கள் வரையிலும் இருக்கிறது. அந்த எண்ணம் ஈடேறுமா? பொறுத்து பார்ப்போம். நம்ம அடுத்த சுற்றில் பேசுவோம். ரொம்ப சிறப்பாக அழகாக இவ்வளோ நேரம் சொன்னீங்க ஐயா. நித்யானந்தம், இந்த ஒரு மாபெரும் இயக்கம் 53 ஆண்டுகளை கழிந்திருக்கிறது. அந்த பயணத்தில் ஏராளமான தடைகள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பயணத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், பயணத்துக்கு ஏற்பட்ட மிரட்டல்கள், கட்சியை உடைப்பதற்கான நடந்த சதிகள், துரோகங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தான் வந்திருக்கு. இன்றும் அது பல அனர்த்தங்களையும் துன்பத்தையும் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறது. சொல்லுங்கள். ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சி ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இந்த தீர்வை தேடி நிகழ்ச்சியில் எது இருந்தால் தீர்வு அடைய முடியும் என்பதுதான் ஏன் என்ற கேள்வி. ஆமாம், ஏன் என்ற கேள்வி இருக்கட்டும். சரி, நீங்கள் தீர்வை தேடுவது என்பது எது தீர்வாகும் என்று சசிகலா அம்மையாருடைய அறிக்கையை இன்று படித்து விட்டால் எது தீர்வு என்று நமக்கு தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எப்படி ஆட்சி செய்தார்கள், எப்படி பல விஷயங்களை தீர்வு கொடுத்தார்கள் என்பதை படித்தாலே சிறப்பான ஆட்சியை எந்த கட்சி வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், எதுவுமே மித்து கிடையாது, பொய் கிடையாது, எதுவுமே கூட குறைச்சலும் கிடையாது. அதாவது அடுத்தவர்களை தவறாக எடுத்தெறிந்து பேசியதும் கிடையாது. உண்மை, 100க்கு 100. மிக தெளிவாக அருமையாக நல்ல நடையில் மரியாதையாக சொல்ல வேண்டியதை சொல்லியிருக்கிறார்கள். என்னன்னா அந்தம்மா இந்த ஆட்சியில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? தற்கால தமிழக ஆட்சியினுடைய நிதர்சனத்தை வழக்கமான நிதானத்தோடு சொல்லியிருக்காங்க. வழக்கமான நிதானம். அவர் எப்பவுமே நிதானமாக தான் பேசுவாங்க. நிதானமாக அந்த நிதானத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் நிதர்சனத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இதை பார்த்தால் கொதிக்காத மனிதர்கள் இருக்க முடியாது. அவர்களுக்கு உள்ளத்தில் எவ்வளவு கொதிப்பு இருந்து அவருடைய இயல்பின் காரணமாக இதை எவ்வளவு நிதானமாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய இயற்கை அப்படிதான் நிதானமான, இயல்பான நிலையில் கொதிப்பு மனதிலே இருந்தாலும் கூட இயல்பான நிலையில் நாம் மக்கள் மத்தியிலே பேசுகிறோம். அதற்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது என்பதை உணர்ந்து கட்டுப்பாட்டுடன் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் இதை முழுவதும் படித்து பார்த்தால் எவ்வளவு மனம் கொதிக்கிறது என்பது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 32 நிமிஷத்துக்கு மேலே வந்திருக்கு. ஆமாம், அதாவது கருணாநிதியினுடைய துரோகத்தை தொடர்ந்து சொல்லியிருக்காரு. அது தொடர்கதையாக இன்றைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. அதே மரபு தானே வந்து கொண்டிருக்கிறது. மரபு வழி வருகின்ற போது அந்த மரபியல் இருக்கத்தான் செய்யும். வற்றிய பாலியல் கதிர் முற்றிய சென்னலா குலுங்கும், இருக்காது. சாக்கடை சேற்றில் சந்தனம் கமழுமா? முடியாது. அதனால் அந்த மரபு தான் அப்படியே தொத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இதில் என்னென்னா மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, சத்துணவு என்பது என்ன? முதலிலே அவர்கள் சசிகலா அம்மையார் பேசியது எம்ஜிஆர் எதை தொட்டார் என்று சொன்னால் குழந்தைகளை தொட்டார். குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும், அவர்களுக்கு உணவு, மதிய உணவு கொடுக்கப்பட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கூட அது சத்துணவாக, நல்ல உணவாக, இன்னும் ஏதோ ஒரு உணவு என்று இல்லாமல் நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்து தான் வாழ்க்கையில் எத்துணை துயருற்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த குழந்தைகளுக்கு சத்துணவை கொடுத்திருக்கிறார்கள் என்று அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த குழந்தை பருவத்தில் முடிந்தவுடனே அவன் உயர்நிலைப்பள்ளி வரை படிக்கிறான். அந்த காலத்தில் உயர்நிலைப்பள்ளி 11ஆம் வகுப்பு வரை இருக்கிறது. இப்போ இது மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் உயர்நிலைப்பள்ளி அப்போது 11ஆம் வகுப்பு தான் எஸ்எஸ்எல்சி. அதுக்கப்புறம் பியூசி ஓராண்டு கல்லூரிக்கு செல்ல வேண்டும். ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் என்று சொல்வார்கள். அது கல்லூரிக்கு செல்ல வேண்டும். அப்போது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஒரு படிப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி, அந்த கோர்ஸு, அதுக்கு 1 இயர். இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை முடித்த உடனே கல்லூரியிலே அவன் கட்டணம் கட்ட முடியவில்லை என்று சொன்னால், போக முடியவில்லை என்று சொன்னால் 11ஆம் வகுப்போடு அவன் படிப்பு முடிந்துவிடும், கதை முடிஞ்சு. எனவே நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் உயர்நிலைப் பள்ளியிலேயே மேல்நிலைப் பள்ளியாக மாற்றி அந்த +2 என்பதை அறிமுகப்படுத்தினார். +1 +2. ஆமாம். அப்போ 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி, பள்ளி இறுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு, ஸ்கூல் ஃபைனல் என்பது 10ஆம் வகுப்பு. அந்த பியூசி 1 இயர் என்றதை 11, 12 சேர்த்து +2 மேல்நிலைப் பள்ளியிலே கொண்டு வந்து விட்டார்கள். அதற்கு இடம் வேண்டும். பள்ளி எப்படி அந்த கல்லூரி மாணவர்களையும் சேர்த்து, அதாவது ஓராண்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களையும் சேர்த்து அந்த மேல்நிலைப் பள்ளியிலே, அந்த உயர்நிலைப்பள்ளி கட்டிடத்தில் மேல்நிலைப் பள்ளியை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதுக்காக நிதி ஒதுக்கினார்கள். மாநகராட்சி பள்ளிகளுக்கு ஏறத்தாழ 5 கோடி அந்த காலத்தில் நிதி ஒதுக்கி மாநகராட்சி பள்ளிகளை மேம்படுத்தினார்கள். குழந்தை பருவத்திலே அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், சிறப்பாக படிக்க வேண்டும், அதுதான் பசுமரத்து ஆணி போல பதியும் என்பதை உணர்ந்த காரணத்தினால மாநகராட்சி பள்ளிகளுக்கு 5 கோடியும் +2 வரை மேல்நிலைப் பள்ளிகளுக்கான நிதியையும் ஒதுக்கி பிறகு கல்லூரிக்கு படிக்கலாம் என்ற அளவில் கொண்டு போனார்கள். ஏறத்தாழ 5 கோடி மக்கள், 5 கோடியே 84, 4 கோடியே 84 மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாடு அன்றைக்கு.
அந்த மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 கல்லூரியோ 10 கல்லூரியோ இவைகளெல்லாம் போதுமானதா? அதாவது பொறியியல் கல்லூரி 6 தான், ஆமாம் 6 தான், மெடிக்கல் காலேஜ் 8 தான், 8 தான். அதான் சொல்கிறேன், அரசு உதவி பெறும் அவங்க காலேஜ். அதான் குறிப்பிட்ட புள்ளி விவரமாக சொல்லியிருக்காங்க. அழகா மறுத்து பேசணும்னா மறுத்து பேசட்டும், மந்திரி அப்படி கிடையாதுன்னு சொல்லட்டும். அன்றைக்கு போட்ட விதை 544 கல்லூரியாக இந்தியாவில் அதிக பொறியியல் கல்லூரி. ஆமாம், கல்லூரி மட்டும் இல்லை, பொறியியலிலே அதிகமாக படித்த பொறியியலாளர்கள் தமிழகத்திலே தான் இருக்கிறார்கள். மருத்துவத்திலே அதிகமாக படித்தவர்கள் தமிழகத்திலே தான் இருக்கிறார்கள். இவையெல்லாம் யார் கொண்டு வந்தது? அமெரிக்காவிலும் யூரோப்பிலும் இன்னைக்கு பணியாற்றவர்கள் யார்? அவர்கள் தான், நம்முடைய தமிழர்கள் தான் படிக்கிறார்கள். எந்த காலத்திலிருந்து படிக்க துவங்கினார்கள்? எப்படி? எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து. ஆமாம். ஏனென்றால் அவர் தனியார்களுக்கு ஒரு 35 கல்லூரிகளை கொடுத்தார்கள். என்றால் அரசாங்கம் மட்டுமே செய்ய முடியாது, 2 பேருமே சேர்ந்து செய்யலாம் என்ற அளவில் மிக அதிக அளவில் கல்லூரி, மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரிகளும் நல்ல உணவாக கொடுத்து குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு சத்தையும் கொடுத்து தயார் செய்தார்கள். வருங்கால சமுதாயத்தை பற்றி சிந்தித்தார்கள். அந்த குழந்தைகளுக்கு உரித்தான ஒரு கண்ணியத்தையும் கொடுத்தார். ஆமாம், அதைத்தான் அந்த அம்மையார் அழகாக ஒவ்வொரு வரியும் பொன்னேட்டில் பதிக்க வேண்டியது. அதாவது சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்பது போல அந்த அறிக்கை இருக்கிறது. தேவையில்லாத சொல் ஒன்றுமே கிடையாது, எல்லா சொல்லும் பயனுடைய சொல்லாக இருக்கிறது அம்மையாருடைய சொற்கள். அந்த அளவில் கிராமப்புறத்தை சுற்றியே தான் எம்ஜிஆர் அவர்களுடைய அத்தனை திட்டங்களும் அமைந்தன. ஏனென்றால் இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது. மகாத்மா காந்தியடிகள் கூட சொன்னார்கள், கோ பேக் டு வில்லேஜஸ் என்று சொன்னார்கள். ஆனால் இந்திரா காந்தி போன்றவர்கள் ஷோ பேக் டு வில்லேஜஸ்ன்னு சொல்லி முதுகை காண்பித்து விட்டார்கள். போகச் சொன்னால் முகத்தை கொண்டு நேராக போக என்று சொன்னால் கோ பேக் டு வில்லேஜ்னால் ஷோ பேக் டு வில்லேஜ் என்பது தான் காங்கிரஸ் இதுவரை செய்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு அந்த எஸ்எஸ்எல்சி 11 வகுப்பு, அந்த 12 பியூசி ஒரு சேர்த்து, அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆருடைய அவர்களுடைய ஆட்சியும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியும் செயல்படுகின்ற ஆட்சியாக இருந்தது. இன்றைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது செயல்படாத ஆட்சி என்று மரியாதையாக சொல்லிக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் சொன்னால் அது செயல்படுகின்ற ஆட்சி என்றால் இது செத்து போன ஆட்சி, அவ்வளோதான் சொல்ல முடியும். இது ஆட்சியாக நடக்கிறது. என்ன நடக்குதுங்க? காட்டாட்சி தர்பார். பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லையே. அண்ணா பல்கலை போன்ற தலைமையிலே, தமிழகத்தினுடைய தலைநகரிலே, கிண்டி ராஜ்பவன் பக்கத்திலே இருக்கக்கூடிய இடத்துல, மந்திரிகளெல்லாம் தங்கக்கூடிய வீட்டிற்கு பின்னாலே இப்படிப்பட்ட பெண்களுக்கான ஒரு பாலியல் பலாத்காரமும் மற்றதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன சமுதாயம்? இது என்ன ஆட்சி? 41 பேர் ஒரு இடத்துல இறந்து விட்டார்கள். அதற்கு ஒரு கட்சி தலைவரை பொறுப்பாக்கிவிட்டு நாம் அதிலே ஒன்றும் தவறு செய்யவில்லை என்பது பழியை மற்றவர் மீது சுமத்தி தன் பொறுப்பை உணராமல் இருக்கக்கூடிய ஒரு காவல் அமைச்சர், காவல்துறைக்கான அமைச்சர். நான் ஒவ்வொரு முறையும் இங்கே சொல்லியிருக்கேன், காவல்துறையை உங்களால் கவனிக்க முடியும்னா அதுக்கு ஒரு அமைச்சரை தனியாக போடுங்கன்னு. உங்களுக்கு சினிமா பார்க்க நேரம் இருக்கும், காவல்துறையை பார்க்க நேரம் இருக்கு. அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா என்ன சொன்னாங்க? நானும் அக்காவும் இணைந்து பணியாற்றுகின்ற காலத்தில் இரவு 2 மணி வரைக்கும் எங்களுக்கு இந்த வேலையை பார்க்கத்தான் இருக்கும். சினிமா பார்த்து அதை எக்ஸ்தலத்தில் பதிவு செய்கிற வேலை இல்லை, கிடையாது. இவர்கள் சினிமா பார்ப்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்து எப்படி சினிமா பார்க்கறதுக்கு இவர்களுக்கு நேரம் கிடைத்தது? இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது, பறக்கிறது என்று சொல்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு பறக்கிறது. விமானத்தில் பறக்கிறதா, ஜெட் விமானத்தில் பறக்கிறதா என்று தெரியவில்லை, அந்த அளவுக்கு பறக்கிறது. ஆக இந்த தூங்கும் சர்க்காருக்கு பெரிய திண்டுக்கல் பூட்டை போட்டு மக்கள் மாற்றம் காண வேண்டும். அந்த மாற்றத்திற்கு யாரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் காலத்தின் கட்டாயம் கூட, காலத்தின் யார் அந்த மாற்றத்திற்கான தகுதி படைத்தவர்கள் யார் என்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்களோடும் ஜெயலலிதா அம்மையாரோடும் பயிற்சி பெற்றவர்கள். நான் உறுதி கூறுகிறேன், எங்களுடைய ஆட்சிக்கு வந்தால் இவைகளெல்லாம் மொத்தமாக மாற்றப்படும் என்று எத்தனை துணிச்சல் இருந்தால். ஒரு கட்சி கூட தன்னிடத்தில் பின்பக்கத்தில் இல்லை, கட்சிகளை இணைக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் சொல்ல முடியும் என்று சொன்னால் அவருடைய அனுபவம், ஏற்கனவே கட்சியை இணைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இன்னும் அவருக்கு நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அரசியலுக்கு வேகமாக வாருங்கள், மக்கள் மத்தியிலே செல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. துரைக்கண்ணா சார், இப்போ நம்ம அதிமுகவினுடைய சிறப்பு செயல்பாடு சொல்லி மாளாது. உலகத்தில் மக்களால் பாராட்டின 2 திட்டம். டாக்டர் புரட்சி தலைவரால் கொண்டு வரப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி சத்துணவு திட்டம், அம்மாவால் கொண்டு வந்து ஈரான் தெஹ்ரான்லேருந்து வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்துல்லா அல் ஷராக்கி அவர்கள் பாராட்டிய அம்மா உணவகம். இது நாம் பேசுகிறோம். இப்போ அதிமுகவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது
திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னதை போன்று ஒரு கடைக்கோடி நிலை. வாய்ப்பை தவறவிட்டால் 5 ஆண்டுகள் இன்னும் தாமதிக்க வேண்டும். எப்படி இருக்கிறது? இல்லை அழித்து புதைத்து ஆமாம் விட்டார்கள். இல்லை இப்போ நீங்க சொல்றதை சொல்லுங்க, நான் என்னுடைய கேள்வி. இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொதுச் செயலாளராக ஏற்று பயணிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை நிர்வாகியிலிருந்து கடைசி தொண்டன் வரையிலும் இந்த கட்சி ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு ஒரு சரியான வலிமையான தலைமையில் இருந்தால் மட்டுமே வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் ஆழமாக பதிந்திருக்கிறது. வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் மனதளவிலே இந்த எண்ணத்தோடும் உணர்வோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காலம் கனியும். நிச்சயமாக டிசம்பருக்குள்ளே ஒரு நல்ல முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய பேச்சிலிருந்தும் மற்ற முன்னணி தலைவர்களுடைய பேச்சுக்களிலிருந்து நம்மால் உணர முடியுது. முதல்ல இந்த கட்சியை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவிற்கு பாடுபட்டார் அப்படிங்கிறத இன்றைய இளம் தலைமுறையில் உணரணும். தன்னுடைய சொத்துக்களை விற்றுத்தான் இந்த கட்சியை நடத்தினார். ஒரு முறை வடபழனி ஏரியாவில் தான் உழைத்து சம்பாதித்த 1936 67 வரைக்கும் திரையுலகிலே தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை வைத்து வடபழனி சாலிகிராமம் இந்த ஏரியாவில் வாங்கிய அந்த சொத்துக்கள் இருக்குல்ல, இந்த தேர்தலுக்கு முன்னதாக 25 கிரவுண்ட் நிலம் தாப்பி சொக்கலால் ராம்சேட் ஒரு அந்த குடும்பத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த 25 கிரவுண்டு நிலத்தை இன்றைக்கி பல கோடிக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பெறக்கூடிய பிரதான இடத்துல நீங்கள் அந்த டாக்குமெண்ட் கூட இன்னும் திருநெல்வேலியை சேர்ந்த புரட்சித் தலைவருடைய தீவிர பக்தர் நெல்லைப்பா இளமதி அண்மையில் அவருக்கு புரட்சித் தலைவருக்கு மிகப்பெரிய விழா எடுத்தவர். அவர் கையில் அந்த டாக்குமெண்ட் காப்பி கூட இருக்குது. அதே போல் சில சொத்துக்களை இங்கே சென்னையில் மற்றவங்கள்ட்ட விட்டால் தெரியுங்கிறதுனால திருச்சி அடைக்கல் ராஜ் வாசம் கொண்டு போய் சில சொத்துக்களை அடமானம் வச்சுருக்காரு. இங்கேயுமே நாகிரெட்டி மற்றவர்கள் முன்னாடி இந்த சொத்துக்களை அடமானம் வைத்து தான் திண்டுக்கல் இடைத்தேர்தலும் 77 பொது தேர்தலையும் சந்தித்தார். அப்போ எதுவுமே கிடையாது, எந்த வசதியும் இல்லை, எந்த இது ஒரு இல்லை. இந்த தொலைக்காட்சி மூலமாக தலைவனுடைய அந்த இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். 1980 ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. கலைத்த உடனே நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு வந்து, நான் இப்போ முதலமைச்சர் இல்லை, இங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் பூராமே வெளியில் போயிடுங்க அப்படிங்கிறார். தனக்காக நியமித்த அந்த காவல்துறை பாதுகாவலர் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் இருந்து உத்தரவு வந்தால் தான் நான் உங்களை விட்டு போக முடியும் அப்படின்னு. நான் இப்போது முதலமைச்சராக இல்லை, இங்கே இருப்பதாக இருந்தால் இந்த கேட்டுக்கு வெளியில் போயிருங்கன்னு சொல்லிட்டார். உடனடியாக அவங்க வந்து போலீஸ் ஆணையர் அலுவலகத்துக்கு கேட்டு உத்தரவை பெற்று தான் போனாங்க. அந்த அடுத்த 2-3 நாட்களில் எல்லோருமே வந்து தலைவர்கிட்ட என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு பேசின உடனே தலைவர் மனம் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கோயம்புத்தூருக்கு போவோம் அப்படின்னு கோவைத்துக்கு போகிறாரு. தன்னுடைய உதவியாளரை அனுப்பித்து பணம் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. 47,000 ரூபா இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில். எவ்வளவு? வெறும் 47. 77 இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர். 47,000 ரூபா அவ்வளோதான் இருக்குங்க கேஷ். சரி எடுத்துகிட்டு வான்னு போனேன். ஒரு வாரம் அங்கே தங்கியாச்சு. மேனேஜர் கேட்குறார், இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் கட்டுங்க அப்படின்னு. உடனே உதவியாளர் போய் தலைவர்கிட்ட சொன்னோடனே தலைவர் கோவை தம்பின்னு மதர்லேண்ட் பிக்சர்ஸ் அவருக்கு ஃபோன் பண்ணி, தம்பி உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்குறார். அவர் ஒரு 25,000 ரூபா வச்சுருக்கார். உடனே அவர் அரங்கநாயகத்துக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே தலைவர் ஏதோ நெருக்கடியில் இருக்கார், கொஞ்சம் பணம் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உடனே எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவரும் கொஞ்சம் பணம் 20,000 ரூபா எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்து வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் பல ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சம்பாதித்த மக்களுக்கு வழங்கிய அந்த தலைவனுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு, அப்போ இந்த 2 பேரும் வர்ற போதே பேசுகிறாங்க, இன்னும் 4 மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போகுது, இவ்வளவு நெருக்கடியில் தலைவர் இருக்கார், நம்ம ஏதாவது ஃபண்டு கலெக்ட் பண்ணணும்னு கோவை வரதராஜன் ஒரு தொழிலதிபருக்கு பேசுகிறாங்க. வரதராஜன் கேட்குறார், நான் நேராக அவர்கிட்ட கொடுக்க முடியுமா? தாராளமாக. எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறார். மறுநாள் காலையில் தலைவர்கிட்ட வந்து சொல்லி தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கிட்ட. சரி காலையில் 11 மணிக்கு வர சொல்லுங்க. அவர் காலையில் 11 மணிக்கு ஒரு ப்ரீஃப் கேஸில் 7 லட்சம் ரூபா பணம் எடுத்துகிட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுக்குறார். தம்பியும் அரங்கநாயகம் 3 லட்சம் தான் சொன்னாங்க. இல்லை உங்கள் ராசி எண் 7, வர்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறணும், அதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்.
எப்படிப்பட்ட ஒரு மன உணர்வு. 1980 நடக்கிற சம்பவம். ஆமா, அது 80ல நடக்குது. இன்றைக்கு 45 ஆனால் அந்த காலத்தால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது பார்த்தார் தலைவர். மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். 6 மாதத்துல ராஜ்யசபா தேர்தல் வருது. வரதராஜன் கூப்பிட்டு கட்சியில் சேர முடியுமா கேளுங்க தம்பிங்கிறார், கோவை தம்பியை. உடனே ஐயா சொன்னால் சேர்றேன்னாரு. அடையாள அட்டையை கொடுக்குறார். அடுத்த 3 நாளில் ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறார். இதுதான் புரட்சித்தனுடைய மனிதநேயம். தன் சொத்துக்களை விற்று இந்த கட்சி அடிக்கடி நான் குறிப்பிடுவேன். அண்ணன் காளிமுத்து சொல்வார், இது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அதிமுகம்பார். அன்றைய தினம் பல்லாயிரக்கணக்கான அடிபட்டு மண்டை உடைஞ்சு சொத்துக்களை இழந்து கைகால்களை இழந்து இன்னும் ரோட்டில் இருக்கான் சார். 70 வயசு 72 வயசு போட்டில் துண்டு கூட அழுக்கேறி கிடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை இன்னைக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வேதனை இன்னைக்கு இருக்கு. எனவே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதை நெல் எம்ஜிஆர் அதை வீணாக்கி விட்டார்கள் அப்படின்னு தான் இந்த சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். இன்னைக்கு திமுக முதன்மையிடம்னு பேசுகிறாங்க. இந்த முதன்மையிடம் வருவதற்கு அடித்தளமிட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் தான். 84ல் இந்த நம்ம நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் சொன்னார், எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணவு திட்டமும் அவருடைய சமுதாய வளர்ச்சி திட்டங்களும் முதன்மை இடத்திற்கு தமிழகத்தை கொண்டு சென்றிருக்கிறதுனார். அன்றைக்கு வெறும் நடிகர் 77 ஆட்சிக்கு வந்த உடனே IAS IPS எல்லாம் சாதாரணமாக நினைச்சாங்க. 6 மாதம் ஒரு வருடத்தில் அவருடைய அந்த எண்ணம் செயல் அவருடைய நோக்கத்தை பார்த்து புரிஞ்சுட்டு இன்னைக்கும் 10 ஆண்டுகள் அவரோடு பணியாற்றிய ரிட்டையர்டு IAS IPS இன்னும் உயிரோடு இருக்காங்க. மரியாதைக்குரிய திரு பிச்சாண்டி, திரு பரமசிவம், திரு சம்பத், திரு கற்பூர சுந்தரபாண்டியன் எவ்வளோ பெரிய தலைவர் இன்னும் பேசுகிறாங்க. பெரியவர்கள் அன்னைக்கு அதிமுக விசிலடிச்சான் கொஞ்சம் கிராம பகுதி. நாங்கள் இன்று நான் பலரை சந்திக்கிறேன். அதாவது ஒரு இந்த LIC நிறுவனத்தில் மேலாளர் இருந்து ஓய்வு பெற்றவர் சகோதரர் கிருஷ்ணகுமார்னு ஒருத்தர், அதே மாதிரி சட்டப்பேரவையில் இணை செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றிய சகோதரர் வீரராகவன் போன்றவர்கள், பல AC DCக்கெல்லாம் அவங்க பூரா இன்னைக்கு தலைவரை பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள். ஆனால் அந்த தலைவனுடைய இயக்கத்தினால் பலனடைந்தவர்கள் அவரை பற்றியும் அதன் பிறகு இந்த கட்சிக்காக 30 ஆண்டுகள் பாடுபட்ட மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலையில் பாராமல் இங்கிருந்து கடைசி நேரத்தில் அவர் பிரச்சாரத்துக்கே போக முடியாத அளவில் இருந்தது. அப்படியும் தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தான் தலைமையேற்று நடத்துகிற இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர்கள். இந்த இருவரும் தலைவர்களுடைய உழைப்பை சுரண்டி இன்றைக்கு இவங்க வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள். எனவே தான் சொல்லுகிறேன், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களோடு நான் பயணித்தவன், 53 ஆண்டுகளாக இந்த அதிமுகவோடு பயணித்தவன் என்கிற முறையிலே கட்சியினுடைய தொண்டன், அடிபட்ட தொண்டன், நிர்வாகியினுடைய உணர்வுகளை இங்கே பிரதிபலிக்கிறேன். நிச்சயமாக அந்த இயக்கத்தை ஒன்று சேர்த்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாவிட்டால் 2026க்கு பிறகு ஏற்படுகிற பின்னடைவை தூக்கி நிறுத்துவதற்கு, வெற்றி பாதவை அதிமுக அழைத்து செல்வதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ அம்மா செல்வி ஜெயலலிதாவோ இல்லை. அந்த நிலையை உருவாக்குறதுக்கு, அதுபோன்ற ஒரு தலைமையை உருவாக்குவதற்கு அதிமுகவினர் நிச்சயமாக அந்த தாக்கத்தில், அந்த கருத்தாக்கத்திற்கு உட்பட்டு செயல்படுவார்கள். செயல்பட்டால் மட்டுமே எதிர்காலம் என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். இளந்தமிழ் சார், இந்த நிகழ்ச்சியினுடைய உங்களுடைய நிறைவு கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய அண்ணன் திரு துரைக்கருணா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசிகள், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது பற்று கொண்டவர்கள், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் வைத்திருக்கக்கூடியவர்கள். இந்த இயக்கம் இன்றைக்கு சந்தித்திருக்கக்கூடிய இந்த பின்னடைவிலிருந்து மீண்டும் வருங்காலத்திலே ஆட்சி பொறுப்பிலே அமர வேண்டும். இந்த விளம்பர திமுக ஆட்சியிலே தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இடர்பாடுகளை எல்லாம் களைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உணர்வைத்தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் பொழுது திரு துரைக்கருணா அவர்கள் ரொம்ப மிகுந்த உணர்ச்சி பூர்வமாக பதிவு செய்தார்கள் என்று குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதே போல இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த மாதிரி சூழ்நிலையிலே தொடங்கினார்கள், எப்படிப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டில்
அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அவருடைய அடியொற்றி அந்த தலைமையின் தொடர்ச்சியாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி தன்னுடைய ஆட்சி காலத்திலே ஆட்சி நிர்வாகத்தை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை ஒரு நடுநிலையாளரின் பார்வையில் இருந்து மரியாதைக்குரிய திரு நித்யானந்தம் அவர்கள் சொன்னதையும் பார்த்தோம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பார்வை. இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதைப் போல பல தரப்புல இருந்து அரசியல் ரீதியாக ஒரு புரிதலை கொண்டவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியின் ஊடாக இவங்க 2 பேரும் செய்த அந்த கருத்து பதிவிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதுதான் தமிழ்நாட்டில் மிகுந்த புரட்சிகரமான திட்டங்கள், குறிப்பாக சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்கள் வலிமை பெறக்கூடிய, அதாவது எம்பவர் ஆகக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம முதல் சுற்றுல சொன்ன மாதிரி நேற்று தம்முடைய உரையில புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்ட அந்த சத்துணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த +1+2 என்ற அந்த நடைமுறையை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த கலைக்கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அது மட்டுமல்லாமல் பொறியியல் கல்லூரி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் மருத்துவக் கல்லூரிகள் எப்படி மாவட்டத்திற்கு ஒன்று என்று பெருகினார்களோ, இப்படி ஏழை எளிய சாமானிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்தளத்தை வலிவுபடுத்த வேண்டும், வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்த பல்வேறு திட்டங்களை குறிப்பிட்டார்கள். அதே போல இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போதுதான் நீங்க அந்த திட்டத்தை மடமடன்னு சொல்லலாம். தொட்டில் குழந்தை திட்டமாக இருந்தாலும் சரி, அந்த மாணவிகள் பள்ளி படிப்போடு வீட்டில் முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான அந்த சீருடையாக இருந்தாலும் சரி, பாட புத்தகம், நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் என்று எல்லாவற்றையும் கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, பின்னர் மடிக்கணினி கொடுத்து, படித்து முடித்த பெண்கள் பள்ளி படிப்பை முடித்த பெண்கள் பின்னாளிலே திருமணத்திற்கு தயாராகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 25,000 உதவி, தாலிக்கு தங்கம். கல்லூரி படிப்பை முடித்த பெண்களுக்கு 50,000 திருமண உதவித்தொகை மற்றும் தாலிக்கு தங்கம். திருமணமான பெண்கள் குடும்பம் நடத்துகின்ற பொழுது அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி. காய்கறிகளுக்கு பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள், மலிவு விலையிலே நியாய விலை கடைகளிலே மளிகை பொருட்கள், 20 கிலோ விலை இல்லாத அரிசி. வெளியிலே வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் உணவருந்துவதற்கு சிரமப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம். பணக்காரர்கள் மட்டுமே வாங்கி பருகக்கூடிய வசதி இருக்கக்கூடிய குடிநீர், மினரல் வாட்டர், அம்மா குடிநீர் என்கின்ற வகையிலே. நோய்வாய்ப்பட்டால் அவர்களுக்கு அம்மா மருந்தகம். வீடு கட்டுபவர்களுக்கு மலிவு விலையில் அம்மா சிமெண்ட். மூளை வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த அயோடைஸ்டு சால்ட், அயோடின் கலந்த உப்பு, அது அம்மா உப்பு என்கின்ற பெயரிலே அம்மா உப்பு வழங்கினார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் படித்து முடித்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிகவும் நலிந்த மக்களுக்கு வெள்ளாடுகள் கொடுத்தார்கள், கறவை மாடுகள் கொடுத்தார்கள். ஏராளமான பேருக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு சீர்பொருட்கள் கொடுத்தார்கள். அரசு செலவிலே வளைகாப்பு நடத்தினார்கள். மீண்டும் அது அந்த தாய்மார்கள் கருவுற்று இருக்கும் பொழுது சஞ்சீவி மருத்துவ பெட்டகம் என்று கருவுற்ற தாய்மார்களினுடைய உடல்நலத்தை பேணி காப்பதற்கும், பிறந்த பச்சிளங்குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் என்று சொல்லி, அப்படி அந்த பிறந்த குழந்தை திரும்ப உங்களுக்கு எங்க தொடங்குதுன்னா தொட்டில் குழந்தையை தொடங்கி பள்ளி கல்விக்கும் கல்லூரிக்கும் அவர்களுக்கு அம்மா கொடுத்த திட்டம். இப்படி ஏராளமான திட்டங்கள் ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை நிறைவு செய்வதற்கு, அந்த வட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் ஆகப்பெரும் கட்சியாக, இந்தியாவிலே 3ஆம் பெரிய கட்சியாக, லேடியா மோடியா என்று கேட்கின்ற அளவிற்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலே பிரதமர் அமைச்சராக தன்னை முன்னிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, நிர்வாக திறன்மிக்க தலைவராக, ஒரு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய, மக்களாட்சியை கொடுக்கக்கூடிய தலைவராக இருந்தார். அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு எந்த மாதிரி நிலைமையில இன்றைக்கு சுணங்கி போய் கிடக்கிறது என்று பார்க்கிறோம். சில சூழ்ச்சிகளால், சுயநலத்தால் இந்த இயக்கம் முடங்கி கிடப்பதைப் போல ஒரு தோற்றம் எழலாம். ஆனால் மீண்டும் இது வலிவு பெற்று ஒற்றுமையாகி ஆட்சி பொறுப்பை ஏற்று நிச்சயமாக அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி காட்டுவார். வருகின்ற தேர்தலில் முற்று முழுதாக தமிழ் இனத்திற்கே விரோதமாக செயல்படக்கூடிய இந்த விளம்பர திமுக, இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும், இவ்வளவு கல்விக்கும்
இந்த மக்களுடைய நல்வாழ்விற்கும் சத்துணவாக இருந்தாலும் சின்ன குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, முதியோர் உதவி தொகையாக இருந்தாலும் சரி, ஏராளமான திட்டங்களை கொடுத்த நம்முடைய இருவரும் தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் அம்மா அவர்களும் நடத்திய அந்த நல்லாட்சி, அதற்கு மாறாக ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ் தமிழ் என்று தங்களுக்கு இந்த தமிழ் மொழியும் இன உணர்வும் தங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்ததை பேசக்கூடிய இந்த திமுக பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலும், இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்திலும் தான் உலகத்தமிழ் மாநாடு என்று உலகம் அங்கீகரித்த உலகத்தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. ஆனால் ஒரு முறை கூட திரு கருணாநிதி திமுகவின் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இந்த உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கு கூட அந்த ஒழுங்குகளை செய்து அந்த ஏற்பாடுகளை செய்து ஒருங்கிணைப்பதற்கு திராணியிற்றாத துப்பில்லாத அரசாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வெற்று விளம்பரமும் வெறும் பந்த அரசியல் செய்யக்கூடிய இந்த திமுக, விளம்பர திமுக தூக்கி எறியப்பட வேண்டும். ஆளுமை மிக்க கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய தலைமையில் மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி அமைய வேண்டும் என்று நேற்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய உரையில குறிப்பிட்டதை நான் மீண்டும் சொல்லி என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்ய. மிகச் சிறப்பு சார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உட்பட 7 பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்தார். பெரியார் எழுத்து சீர்திருத்தம், தமிழுக்காக உலகத்தமிழ் மாநாட்டை புரட்சி தலைவர் தம்பி சொன்ன மாதிரி நடத்தியவர் தான் புரட்சி தலைவர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நிச்சயமாக சுருக்கமா, ரொம்ப சுருக்கமாக அது தப்பு இல்லை. 16 வயதினிலே 17 பிள்ளையம்மா, தாலாட்டு பாடுகிறேன் தாயாகவில்லையம்மா. ஜெயலலிதா அம்மையாருடைய திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல், அற்புதமான பாட்டில். ஆமாம். அப்போது இவர்கள் நடிப்பினையும் கொடுத்தார், படிப்பினையும் கொடுத்துருக்கிறார். என்ன படிப்பினை கொடுத்தார்? எல்லோரும் என்னென்னமோ பேசுகிறோம், பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான மரியாதை, பெண்கள். ஆனால் ஒரு பெண் பொது இடத்திலே தன் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் எங்கே போய் கொடுப்பார்கள்? அது சொல்லி மாளாது சார். அந்த திட்டத்திற்கு, அந்த பால் ஊட்டுவதற்கு என்று தனியறை பொது இடங்களிலே அமைய வேண்டும். இந்த மாதிரி ஒரு திட்டலாம். இதை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களுக்கு தொடராக அவரை மிஞ்சக்கூடிய அளவு, குருவை மிஞ்சிய சிஷியன் குழந்தை திட்டம். ஆமா, இந்த 2 திட்டங்களும் கண்கள்ல கண்ணீர் வரும். அந்த 2 திட்டத்தையும் சிந்திக்க முடியாது, நினைச்சு பாருங்க. எல்லாராலையும் சிந்திக்க முடியாது. உண்மையிலேயே அவர்களுக்கு என்று பிள்ளை கிடையாது. ஆனால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக ரசித்து, அவருடைய வழியிலே வந்தவர்களாக பெண்களை மதித்து, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கின்ற பொழுது எவ்வளவு பாதுகாப்பு தேவை இருக்குது, மறைவு தேவை இருக்கிறது உணர்ந்து மனிதாபிமானத்தோடு நடந்த ஒரு தலைவர். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல அந்த ஒரே ஒரு செய்தி இருக்கு பாருங்க. அத மாதிரி திரையில் நடிக்க தெரிந்த அவர்களுக்கு மக்கள் கொடுத்த அதிகாரத்தில் நடிக்காமல் உண்மையோடு கொடுத்தார், படிப்பினையும் கொடுத்தார். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இன்னொரு சிறிய செய்தி, நான் இந்த மாதிரியான விஷயங்களை அம்மா அவர்களோடு பேசியதை சிலரிடம் பேசியிருக்கிறேன், சில கட்சி தலைவர்களிடம் பேசியிருக்கேன். எல்லோரும் முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். மாற்றுக் கட்சியில் ஐஜேகே என்று சொல்லுங்கள், அவர் மிகவும் பார்வேந்தர் அவர்கள் பாராட்டினார்கள். நான் சந்திக்க வேண்டுமானாலும் ஏற்பாடு செய்கிறேன், நாம் எல்லாம் சந்தித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று அவரோடு பேசியிருக்கிறேன். அதனால மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை அகற்றுவார்கள். வேதங்களில் சொன்ன மாதிரி துரைக்கண்ணா சார், அதிசயங்கள் நடக்கும். பலர் கண்களுக்கு இது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பைபிளில் ஒரு வசனம் வருது, இது எப்படி நடந்தது? தேவனால் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கண்ணியத்துக்குரிய இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள், எங்களுடைய மூத்த செய்தியாளர், பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய ஐயா நித்யானந்தம், திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரைக்கண்ணா, உங்கள் அனைவருக்கும் நன்றி சார். நேர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.